ஜென்ரலைஸ் எல்லாமே கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் பவர் ஷட்டவுன், இங்கே பயங்கரமாக பவர் ஷட்டவுன் இருந்தது. ஸோ இன்னொன்று நம்ம யூடியூப்பில் நம்ம வந்து லைவாக வந்து கொஸ்டின் பேப்பர் போடலாம் அப்படின்ற மாதிரி நம்ம ட்ரை பண்ணோம். பட் வந்து கொஞ்சம் இன்கன்வீனியண்ட்டாக இருந்ததுனால இப்போ கொஞ்சம் டிலே ஆகிருக்கு. ஸோ இதில் முக்கியமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இல்லை அது ஒன்றும் இல்லை. குரூப் 1 ப்ரிலிம்ஸ் அப்படிங்கிறது வந்து எந்த மாதிரி கேள்விகள் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டைரக்ட் கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 37 கேள்விகள் கேட்டிருக்காங்க. 37 கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது டைரெக்டாகவே இருக்குது. அதே மாதிரி இந்த கூற்று காரணம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அசர்ஷன் ரீசன், இந்த அசர்ஷன் ரீசன் அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து எவ்வளோ கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 30 கொஸ்டின் கேட்டிருக்காங்க கூற்று காரணங்கிற மாதிரி. அதே மாதிரி இந்த குரோனாலஜி அப்படிங்கிற மாதிரி கால வரிசைப்படுத்துக அந்த மாதிரி உள்ள கேள்விகள் அப்படிங்கிறது இந்த அசெண்டிங் டிசெண்டிங் இந்த மாதிரி ஒரு 10 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அப்புறம் மேட்ச் ஷீட் பொறுத்துக அப்படிங்கிற அடிப்படையில் கொஸ்டின்ஸ் வந்து 27 கேள்விகள் கேட்டிருக்காங்க. அப்புறம் மல்டிபிள் ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் தான், அந்த 1 2 3 4 அப்படிங்கிறதுல சரி தவறு அப்படி மாதிரி கேட்பாங்கல்ல, அதுலேருந்து மட்டும் கிட்டத்தட்ட 71 கேள்விகள் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ டோட்டலாக நமக்கு மிக முக்கியமாக இந்த குரூப் 1 தேர்வு அப்படிங்கிறது வந்து மேக்ஸிமம் 200 கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறதுல ஸோ எந்தெந்த மாதிரி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு ஆன்சர் கீ அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போதைக்கு அப்படியே நான் தொடர்ச்சியாக ஒவ்வொரு கேள்வியாக நம்ம போகும்போது வைக்கும்போது கொஷின் பேப்பரில் நீங்கள் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இது எந்த கொஷின் பேப்பர் அப்படிங்கிறது தெரில, ஆனால் ஆன்சர் கீ டிஸ்கஸ் பண்ணும்போது நீங்கள் செக் பண்ணிக்கலாம் சரியாக நீங்கள் அடிச்சிருக்கீங்களா என்ன ஏதுன்ட்டுன்னு. ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து இதில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால் இன்சுலின். ஸோ என்கிட்ட இருக்கக்கூடிய இந்த கொஸ்டின் பேப்பரில் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுபோல விண்வெளி தேர்வு செய்யப்பட்ட விண்வெளி பயண வீரர்கள் பொது ரீதியான வான்வெளி பயண பயிற்சியினை ரஷ்யாவில் உள்ள யூரி ககாரின் அண்டவெளி பயண பயிற்சி மையத்தில் தான் பெறுவார்கள் அப்படிங்கிறதும் சரி. ஸோ இது ரெண்டுமே சரிங்க, 1 மற்றும் 2 ரெண்டுமே சரி அப்படிங்கிற கொஸ்டின்ஸ். மூன்றாவது கேள்வி அப்படிங்கிறது பின் வருவனவற்றில் எது முதல் இந்திய புவிசார் செயற்கைக்கோள்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஜியோ சேட்டலைட்டை இந்த ஸ்டேஷனரி சேட்டலைட் அப்படிங்கிறது அது இன்சாட்டர் 3D அப்படிங்கிறதா, இன்சாட்டர் 3D அப்படிங்கிறது. ஸோ உங்களுக்கு அந்த ஆன்சர் கீயும் நான் உங்களுக்கு அனுப்பிச்சு கொடுத்துட்றேன், நீங்கள் செக் பண்ணிங்க. அதாவது நாம் வந்து பிடிஎஃப்ல உங்களுக்கு அனுப்பிச்சு கொடுத்துறேன், நீங்கள் செக் பண்ணிங்க. 4th கொஸ்டின் அப்படிங்கிறது இந்த கொஸ்டின் பேப்பரில் பின்வரும் பழங்குடியினரில் யார் கால்நடை பராமரிப்பாளர்களாக செயல்படுகிறார்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் வந்து பில்ஸ். இந்த பில்ஸ் அப்படிங்கிறவங்க தான் கால்நடை அப்படிங்கிற பராமரிப்பாளர்களாக செயல்படுகிறார்கள் அப்படிங்கிறது. ஸோ அடுத்த கொஸ்டின் 5th கொஸ்டின் இருக்கிற கொஸ்டின் பேப்பரில் 5 அப்படிங்கிறது வந்து நான் சொன்ன அந்த கூற்று அப்படிங்கிற மாதிரி காரணம் அப்படிங்கிற கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ அந்த இதில் கூற்று காரணம் மட்டுமே 30 கொஸ்டின்ஸ் வரைக்கும் வந்திருக்கு. அப்போ நாட்டின் வளர்ச்சி உள்கட்டமைப்பு வசதியை சார்ந்தது அப்படிங்கிறா. அதுக்கப்புறம் காரணம் கேட்குறாங்க, போக்குவரத்து மற்றும் தொலைத்தொடர்பு பொருளாதார வளர்ச்சி முதுகெலும்பு ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ரெண்டுமே சரியான விளக்கம். இதுக்கு ஆன்சர் வந்து ஏ, இதுக்கு வந்து ஆன்சர் ஏ அப்படிங்கிறது. 6வது கேள்வி கால வரிசைப்படுத்துக குரோனாலஜி ஆர்டர் அப்படிங்கிறது. இந்த கால வரிசைப்படுத்துகின்ற மாதிரியே கிட்டத்தட்ட இந்த ஏறு வரிசை இறங்கு வரிசை கால வரிசைப்படுத்துகனே ஒரு 10 கொஸ்டின்ஸ் வரைக்கும் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் அகமதாபாத் மில் வேலை நிறுத்தம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க கொடுத்துருக்காங்க, சம்பரான் சத்தியாகிரகம் கொடுத்துருக்காங்க, கேதா கொடுத்துருக்காங்க, ரவுலட் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நம்ம கிளாஸ் டிஸ்கஸ் பண்ணதான். ஏன்னா உங்களுக்கு தெரியும் இது எல்லாமே காந்திஜியோட சம்மந்தப்பட்டது. யாருக்கு அப்புறம் யார். இப்போ ரீசெண்டாக கூட நான் உங்களுக்கு டெலகிராம்லையும் அதே மாதிரி நம்மளோட ஃபேஸ்புக்லையுமே எழுதி கொடுத்துருக்கேன். காந்திஜியை மட்டும் எந்தெந்த வருஷம் கேட்பாங்க. ஸோ முதல்ல சம்பரான் சத்தியாகிரகம், சம்பரான் சத்தியாகிரகத்துக்கு அப்புறம் தான் அகமதாபாத் மில் போராட்டம், அகமதாபாத் மில் போராட்டத்துக்கு அப்புறம் தான் கேதா சத்தியாகிரகம், அதுக்கப்புறம் தான் ரவுலட் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஸோ ரவுலட் அப்படிங்கிறது. ஸோ ஆன்சர் வந்து இங்கே ஏ. இந்த கேள்விக்கு வந்து ஆன்சர் வந்து ஏ. அடுத்தும் பொறுத்துக தான் கேட்டிருக்காங்க. 7வது கேள்வி பொறுத்துக அப்படிங்கிறது. பொறுத்துவர்களில் இது எங்கேருந்து கேட்டிருக்காங்க, பேஸ்வா, அமர்த்தியா, சச்சிவா, சுமந்த், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மராத்தியர்கள்லேருந்து கேட்டிருக்காங்க. மராத்தியர்கள் அப்படிங்கிற கேள்வியிலேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ பேஷ்வானாவே உங்களுக்கு தெரியும் முதலமைச்சர், அமர்த்தியா அப்படின்னு சொன்னாவே நிதியமைச்சர், சச்சிவ் அப்படின்னு சொன்னாவே கண்காணிப்பாளர், அப்புறம் சுமந்த் அப்படின்னு சொன்னாவே உங்களுக்கு வந்து அயல்நாட்டு செயலர் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இதுக்கான ஆன்சர் அப்படிங்கிறது வந்து சிங்க. இந்த கேள்விக்கான ஆன்சர் வந்து சி அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அடுத்த கேள்வி 8வது கேள்வி என்ன கேட்டிருக்காங்க, கூற்று காரணத்திலிருந்து கேட்டிருக்காங்க. ஸோ கூற்று காரணம் 1940களில் சினிமா வந்து பிரபலமாக இருந்ததுன்றா. எஸ், சினிமா வந்து பிரபலமாக இருந்துச்சு. அதே மாதிரி சினிமா அப்படிங்கிறது வந்து கலைஞர்கள், இந்த சினிமா கலைஞர்கள் மூலம் அண்ணா தனது லட்சியங்களை அடைய முடிந்ததுன்றான். ரெண்டுமே சரியான விளக்கம். இந்த கேள்விக்கு வந்து ரெண்டுமே சரியான விளக்கம் அப்படிங்கிறத எடுத்துங்க. ஸோ அடுத்து 9 கேள்வி எண் 9 அப்படிங்கிறது 1976 ஏப்ரலில் தேசிய மக்கள் தொகை கொள்கை பிரகடனப்படுத்தப்பட்டது. 1976 என்பது சரி, 2000 இருக்கும்.
நேஷனல் பாப்புலேஷன் பாலிசிங்கிறது. அப்போ 2000. அப்போ இது சுகாதாரம், ஊட்டச்சத்து மற்றும் பெண் குழந்தை கல்விக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்ததா? எஸ், முக்கியத்துவம் கொடுத்தது. அதே மாதிரி இதன் இலக்கு இறுதியாண்டு குழந்தைகளை கொண்ட சராசரி குடும்ப அளவாக இருந்ததா? எஸ். மூணுமே சரிங்க. இந்த கொஸ்டினுக்கு வந்து மூணுமே சரி. ஸோ 10வது கேள்வி டைரக்ட் கொஸ்டின் கேட்டிருக்கான். தலைக்கோட்டை போர் அப்படிங்கிறது வந்து எவ்வாறு அழைக்கப்படுகிறது? அது ரக்ஷாஸ் தங்காடி வார். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் 1565 ரக்ஷாஸ் தங்காடி வார் அப்படிங்கிறது வந்து ஸோ விஜயநகர பேரரசுக்கும் பாமினி கிங்டமுக்கும் அப்படிங்கிற மாதிரி வரும். ஸோ இது ரொம்ப முக்கியமானது. 11வது அப்போ ஆன்சர் வந்து ரக்ஷாஸ் தங்காடி போர்ன்றது ஆன்சர் பி. அடுத்து 11வது கேள்வி, சிவாஜி சுதந்திர அரசராக முடிசூட்டப்பட்ட இடம். இது டைரக்ட் கொஸ்டின், மராத்தியர்லேருந்து கேட்டிருக்காங்க. ராய்காட் அப்படிங்கிற இடம் தான் உங்களுக்கு ஸோ முக்கியமான கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறத பார்க்குறோம். அடுத்து 12வது கேள்வி. 12வது கேள்வி அப்படிங்கிறது வந்து கூற்று காரணம் அப்படிங்கிறதுலேருந்து தான் கேட்டிருக்காங்க. மண்டல மன்றங்கள் அவற்றிற்கு தோற்றத்திற்கு அரசமைப்பிற்கு கடமைப்பட்டுள்ளதுன்றார். ஸோ இது வந்து தவறு. அதே மாதிரி மண்டல மன்றங்கள் மொழி அடிப்படையில் மாநிலங்களை மறுசீரமைப்பும் தக்க ரீதியான விளைவாகும்ன்ற சரி. அப்போ ஒன்று தவறு, அதாவது கூற்று தவறு, காரணம் சரி அப்படிங்கிறது. ஸோ டி தான் ஆன்சர் இருக்கு. அடுத்து பணியிடங்களில் பெண்களுக்கு பாலியல் துன்புறுத்தல். இதெல்லாம் டைரக்ட் கொஸ்டின்ஸ், நம்ம அடிக்கடி டிஸ்கஸ் பண்ண கொஸ்டின் தான். ஸோ இதுக்கு ஆன்சர் 2013 அப்படிங்கிறது ஆப்ஷன் ஏல இருக்கு. செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஆஃப் விமன் அட் ஒர்க் பிளேஸ் ஆக்ட் அப்படிங்கிறது. ஸோ அடுத்த கேள்வி 14வது கேள்வி பாருங்க. 14வது கேள்வி இது வந்து பொறுத்துகளில் கேட்டிருக்கான். சரியான வரிசையை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இந்திய தடுப்பு காவல் சட்டம் அப்படிங்கிறதே உங்களுக்கு 1950 அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். தடுப்பு காவல் சட்டம்னாவே 1950. ஸோ அதுக்கப்புறம் தேசிய அவசர கால சட்டத்திற்கு ஜெரால்ட் ஃபோர்டு கையெழுத்திட்ட ஆண்டு அப்படின்னா 1976. ஏன்னா 1975 வரும், 76 சைன் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி இந்தோ பாகிஸ்தான் வார் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் 1971. ஏன்னா நமக்கு ஜாயின்ட் சிட்டிங் அப்படிங்கிறது 1962, 1971 சாரி எமர்ஜென்சிங்கிறது 1962, 1971, 1975 3 பார்த்துருப்போம். அப்போ 62 அப்படிங்கிறது வந்து நமக்கு இந்தோ சைனா வார், 1971 இந்தியா பாகிஸ்தான் வார். இது டைரக்ட் கொஸ்டின் தான். அதே மாதிரி வெளிநாட்டு பரிவர்த்தனை பாதுகாப்பு மற்றும் கடத்தல் செயல்பாடுகள் தடுப்பு சட்டம் அப்படின்னு சொல்லி கேட்டாவே இது 1974 அப்படிங்கிறது. அப்போ ஆப்ஷன் சியில் இருக்கு. 15வது கேள்வி கூற்று காரணத்திலிருந்து கேட்டிருக்காங்க. காற்று மாசுபாட்டை கட்டுப்படுத்துவதில் சீனாவிற்கும் இந்தியாவிற்கும் இடையே இருக்கும் மிகப்பெரிய வேறுபாடானது அதன் சூழ்ந்திருக்கக்கூடிய வெகுஜன அரசியலாக்கும் என்பதை காண முடிகிறது அப்படிங்கிறது வந்து சரி. அதே போல காற்று மாசுவை கட்டுப்படுத்துவதில் சீனா வரலாற்று நிறுவன அணுகுமுறையை பயன்படுத்துவதே ஆகும் அப்படின்றாங்க. இதுவும் ஆக்சுவலாக இது காரணம் அப்படிங்கிறது சரி, ஆனால் சரியான விளக்கம் அல்ல அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆன்சர் வந்து பி. 17வது கேள்வி இது டைரக்ட் கொஸ்டின். லோக் ஆயுக்தாவை நிறுவிய முதல் மாநிலம் எதுன்னு கேட்டிருக்காங்க. மகாராஷ்டிரா. இது 1971 உங்க எல்லாருக்கும் தெரியும், ஈஸி டைரக்ட் கொஸ்டின் தான். அதே மாதிரி 18வது கேள்வி அப்படிங்கிறது பொறுத்துகள் கேட்டிருக்காங்க. இது டைரக்ட் கொஸ்டின். இது டைரக்ட் கொஸ்டின்ஸ் ஈஸியாக கேட்டிருக்காங்க. 257 257A அப்படின்னு கேட்டாவே 42வது சட்ட திருத்தம். அதே மாதிரி சரத்து 131 அப்படின்னு கேட்டாவே உச்சநீதிமன்றம் 124 147 வரைக்கும். ஸோ அதே மாதிரி சரத்து 245(1) அப்படின்னு கேட்டாவே மாநில அதிகார வரம்பு அப்படிங்கிறத எடுத்துங்க. அதே மாதிரி சரத்து 275 ஆர்டிகல் 275ங்கிறது வந்து மானிய உதவி அப்படிங்கிறது. ஸோ இந்த ஆன்சர் ஏல இருக்குங்க. 18வது கேள்வி இதுவும் பொறுத்துக தான். 18வது கேள்வி பார்த்துட்டோம். 19வது கேள்வி இது டைரக்ட் கொஸ்டின் தான். அதாவது மாநில சட்டமன்ற உறுப்பினர் தகுதிகள் குறித்து பின்வரும் கூற்றுகளில் எது உண்மை அப்படின்னு கேட்குறான். ஓகே சூப்பர்ப்பா. உண்மை அப்படிங்கிறது இதில் எது உண்மைன்னு கேட்குறாங்க. அப்போ 19வது கேள்விக்கான ஆன்சர் எங்கே இருக்குன்னா ரெண்டுமே சரி. 25 வயது நிரம்பியவர்கள் தான் சட்டப்பேரவைக்கு தகுதியானவர்களா? சரி. அதே மாதிரி 30 வயது நிரம்பியவர்கள் தான் சட்ட மேலவைக்கு தகுதியானவர்களா? சரி. 2 சரி. 3வது தவறுங்க. அது பாராளுமன்றத்தில் நிறைவேற்றிய சட்டத்தால் குறிப்பிடப்படாத பிற தகுதிகளை பெற்றிருக்க வேண்டும் அப்படிங்கிறதுலாம் தவறு. ஸோ 2 மற்றும் 1 2 சரி. அடுத்து 20 அப்படின்னு சொல்லுங்கள். நீங்கள் கமெண்ட்ஸ் கொடுங்க. இந்த கேள்வி வந்து உங்களுக்கு ஆடியோ கிளியராக இருக்கா அப்படின்றது. ஜென்ரல் ஸ்டடீஸ் கம்ப்ளீட்டாக முடிச்சாச்சு. 200 கேள்விகள் அப்படிங்கிறது. மேத்தமெட்டிக்ஸும் உங்களுக்கு தனியாக நம்ம போர்டில் நம்ம ஒர்க் அவுட் பண்ணலாம் அந்த மாதிரி இருக்கிறது. ஸோ ஏன் இந்த கொஸ்டின் பேப்பர் இவ்வளோ டீட்டெயிலில் நம்ம பண்ணுறோம் அப்படின்னு கேட்டால், இது நான் குரூப் 1 எக்ஸாம் தான் நான் எழுதலையே, எனக்கு தேவையான விட்டுறாதீங்க. அடுத்து வந்து இப்போ ஜூலை 12ஆம் தேதி கேட்கக்கூடிய அந்த குரூப் 4க்கு, அப்புறம் நமக்கு செப்டம்பர் 28 வரக்கூடிய அந்த முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா குரூப் 2க்கு, அடுத்தாப்பில் வரக்கூடிய இப்போ CGL ப்ளஸ் வந்து வரக்கூடிய எல்லா போட்டித் தேர்வுகளுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 20வது கேள்வி, சென்னை மகாசன சபை அப்படிங்கிற சட்டப்பேரவை சட்டப்படி எந்த சட்டப்படி உருவாக்கப்படுதுன்னா கவுன்சில்ஸ் ஆக்ட் 1861 படி 1861. 21வது கேள்வி, 51A அப்படிங்கிற ஆர்டிக்கிள் அப்படிங்கிறது வந்து வெளிப்படையாக அரசிற்கு அடிப்படை கடமைகளை
விதிக்கவில்லை என்றார். ஸோ இது வந்து தவறு, கூற்று வந்து தவறு, அது விதிச்சது. அதே மாதிரி குடிமக்கள் ஒவ்வொருவருக்கும் கடமைகளின் தொகுப்பே அரசின் கடமைகளாகும் அப்படிங்கிறது வந்து சரி அப்படிங்கிறத ஞாபகம் வச்சு. 22. ஸோ 22 அப்படிங்கிறது வந்து டைரக்ட் கொஸ்டின்ஸ் தான். மாநிலங்களில் ஒன்றியம் என்ற சொற்றொடரில் இடம்பெற்றுள்ள ஒன்றியம் என்ற சொல் எங்கேருந்து எடுத்திருக்கிறோம்னா கனடாவிலேருந்து எடுத்திருக்கோம். ஸோ கனடா அப்படிங்கிறது வந்து நம்ம எடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது ஞாபகம் வச்சு ஃபெடரேஷனோட அந்த ஃபெடரேஷன்ன்றது அந்த கூட்டாட்சி, அந்த ஒன்றியம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. ஆனால் டாக்டர் B.R. அம்பேத்கர் வந்து இதை சொல்லும்போது யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். அது கூட ஒன்றியம் அப்படிங்கிறது தான், ஒன்றிணைக்கப்பட்டது அப்படிங்கிறது. ஆனால் நீங்கள் பார்லிமெண்ட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து பிரிட்டிஷ் அரசாங்கத்திலிருந்து எடுக்கப்பட்டது. ஸோ கன்ஃபியூஷன் வரும், ஆனால் கரெக்டாக அடிச்சுக்கங்க. 23வது கேள்வி. ஓகே, 23வது கேள்வி அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க. பொருத்தமான ஜோடிகளை தேர்வு செய்கின்ற உயர் நீதிமன்றங்களில் குறிப்பிட்ட நீதி பேராணைகளை பிறப்பிக்கும் அதிகாரம்ங்கிறது 226. ஸோ 226 அப்படிங்கிறது ஓகே தான், கரெக்டா. குறிப்பிட்ட வழக்குகளை உயர்நீதிமன்றத்திற்கு மாற்றுதல் 178. அதே மாதிரி 2 அல்லது அதிக மாநிலங்களுக்கு பொதுவான உயர்நீதிமன்றம் அமைத்தல் அப்படிங்கிறது இது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்லேருந்து கேட்டிருக்காங்க. ஆன்சர் சி. ஸோ அடுத்த கொஸ்டின் அப்படிங்கிறது வந்து சிப்காட். இந்த சிப்காட் கேட்டிருக்காங்கல்ல, தமிழ்நாடு அரசு தொழில் முன்னேற்ற கழகம் அப்படிங்கிறது. இந்த அமைப்பு எந்த அரசால், தமிழ்நாடு அரசால் கீழ்கண்ட தொழில் அமைப்பீடு வளர்ப்பதற்காக உருவாக்கப்படுதுன்னு கேட்குறேன். கனரக தொழிற்சாலையா எடுத்துக்கலாம் ஒன்று, நடுத்தர தொழிற்சாலையா எடுத்துக்கலாம். சிறு தொழில் அப்படிங்கிறதுக்கு கிடையாது. ஸோ நடுத்தர கனரக அப்படிங்கிறதுக்கு தான். அது வந்து சிப்கோ. சிறு தொழில் வந்துட்டா சிப்கோ பேரும், இது சிப்காட் பேரும். சரி, அடுத்த கொஸ்டின் போகிறோம். 25. ஸோ 25 அப்படிங்கிறதுக்கு வந்து ஆன்சர் என்னென்னா 1962 அப்படிங்கிறது வந்து சீன படையெடுப்பை அடுத்து நிறைவேற்றப்பட்ட சட்டம் அப்படிங்கிறது எதுன்னு கேட்குறாங்க. ஸோ எதுன்னு கேட்கும்போது ஸோ இதுக்கான ஆன்சர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பிரிவினைவாத சட்டமா, குடியேற்ற தடுப்பு சட்டமா, கடத்தல் தடுப்பு சட்டமா அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இந்த கொஸ்டின்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது மட்டும் செக் பண்ணிட்டு சொல்கிறேன். ஸோ கொஞ்சம் கான்ட்ரா இருக்குது. 26வது கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது பார்க்குறோம். சமூக நீதி என்பது அடிப்படையில் சமமான சமூக வாய்ப்புகளை கையாள்வதில்லை அப்படிங்கிறார். ஸோ கையாள்வதில்லையா? எஸ், ஆமாம் அப்படிங்கிறது. அதே மாதிரி சமூக நீதி என்பது சமூக சமத்துவம் அல்லது சமூக உரிமைக்கான விகிதாச்சாரமற்றது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ ஆன்சர் வந்து ஏ அப்படிங்கிறதுல போயிடலாம் நீங்கள். அடுத்து 27வது கேள்வி. 27வது கேள்வி அப்படிங்கிறது வந்து ஸோ சரியாக பொருத்தங்களை தேர்வு செய்யவும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ சரியான பொருத்தங்களை தேர்வு செய்கிறது அப்படின்னா அதுக்கு ஆன்சர் டி. 3 4 சரிங்க. அதாவது அம்பாசங்கர் ஆணையம்ன்றது மொத்த இடஒதுக்கீடு 69%, தற்போதைய இடஒதுக்கீட்டை நியாயப்படுத்திய தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்ட ஆணைய அறிக்கைன்றது ஜூலை 8 2011 அப்படிங்கிறது வந்து ஆன்சர் கரெக்ட். 3 4 கரெக்ட். 28வது கேள்வி. அதாவது நீதி கட்சி அப்படிங்கிறது வந்து 1916ஆம் ஆண்டு நிறுவப்பட்டது யாராலும் கேட்டிருக்காங்க. இங்கே TM நாயர் அண்ட் தியாகராஜ செட்டி. அதோட நடேச முதலியார சேர்த்துருக்கணும், பட் இங்கே கொடுக்கல. 29வது கேள்வி. நிகழ்வுகளை வரிசைப்படுத்தி ஒழுங்கமைக்கவும் அப்படின்றான். நிகழ்வுகளை கால வரிசைப்படி ஒழுங்கமைக்கவும்னு சொல்கிறாங்க. அவள் தென்னிந்திய தாராளவாத கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டது வந்து 1916 கரெக்டாக இருக்குது. மெட்ராஸ் யுனைடெட் லீக், மெட்ராஸ் திராவிடர் சங்கம் என மறுபெயரிடப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது 1912 கரெக்டு. அதே மாதிரி பெரியார் ஈவேரா நீதி கட்சியை திராவிட கழகமாக மாற்றினார் 1944 கரெக்டு. அதே மாதிரி சுப்பராயலு ரெட்டியார் அமைச்சரவை சுயராஜ்ய கட்சிக்கு எதிராக போராடியது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க, வச்சிருக்கிறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் அப்படிங்கிறது பிங்க. ஆன்சர் அப்படிங்கிறது பியில் இருக்குது. 30வது கேள்வி அப்படிங்கிறது இந்த ஜிடிபி குறித்து கேட்டிருக்காங்க எக்கனாமிக்ஸில். இதுக்கு ஆன்சர் வந்து பி. ஸோ 30 இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி அந்த ஜிடிபி வச்சு கேட்டிருக்காங்க. ஃபுல்லாக வாசிக்கிறதுக்கு நேராது 200 கேள்வின்றதுனால வேகமாக பேர். இதுக்கு ஆன்சர் பி. அதே மாதிரி இந்த ஃபஸ்ட்டு என்ஜின், செகண்ட் என்ஜின், தேர்ட் என்ஜின், ஃபோர்த் என்ஜின் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஃபஸ்ட்டு என்ஜின், செகண்ட் என்ஜின், தேர்ட் என்ஜின், ஃபோர்த் என்ஜின் அப்படிங்கிறதுக்கு இதுக்கான ஆன்சர் வந்து பியில் இருக்குங்க. பி. ஏன்னா ஃபஸ்ட்டு என்ஜின் அப்படிங்கிறது வந்து நமக்கு விவசாயம் தான், செகண்ட் என்ஜின் அப்படிங்கிறது MSME, தேர்ட் என்ஜின் அப்படிங்கிறது மக்களோட முதலீடு, ஃபோர்த் என்ஜின் அப்படிங்கிறது வந்து நமக்கு எக்ஸ்போர்ட் ஏற்றுமதி. அப்போ ஆன்சர் பியில் இருக்குது. 32வது கேள்வி. அதாவது வணிக நிறுவனங்கள் ஏன் தமிழ்நாட்டை முதலீட்டிற்கு விருப்பமான இடமாக தேர்வு செய்கிறது? இதெல்லாம் நம்ம கரண்ட் அஃபேர்ஸில் அடிக்கடி டிஸ்கஸ் பண்ணுறோம். இது வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான், நவீன கட்டமைப்பு அப்படிங்கிறது தான். நல்லா இருக்குது, உகந்த மாநிலமாக இருக்குது அப்படிங்கிறது. 33வது கேள்வி. பெண்கள் மற்றும் குழந்தைகளின் முன்னேற்றம், சுகாதாரம், குடும்ப நலன், மனிதவள அந்தமாக இருக்கக்கூடியது. இது எல்லாமே பேட்டி பச்சாவோ பேட்டி பத்தாவோ அப்படிங்கிற திட்டங்க. ஆன்சர் வந்து சி. 34வது கேள்வி அப்படிங்கிறத பார்க்குறோம். மக்கள் தொகை பிளவு என்பது. ஸோ மக்கள் தொகை பிளவு என்பது ஒரு மக்கள் தொகையில் உழைக்கும் வயதுடைய மக்களின் பங்கு அதிகரித்து வருவதால் ஏற்படும் பொருளாதார வளர்ச்சியில் ஏற்படும் அது அதிகரிப்பாக வரையறுக்கப்படுகிறது. மக்கள் தொகை பிளவுகளால் உருவாக்கப்பட்ட வாய்ப்புகளின் சாளரத்தை எதிர்கொள்ளும் செயல்முறையில் நடுவில் இந்தியா உள்ளது என்றால் ஸோ பி தான் ஆன்சர் இருக்கு. அடுத்து பொறுத்துகளை கேட்டிருக்காங்க. நீர் பாதுகாப்பு திட்டமும் மாநிலங்களும் கேட்டு இதுக்கு ஆந்திர பிரதேஷ் அப்படிங்கிறது வந்து நீரும் சீட்டும்.
ஆந்திர பிரதேஷ் வந்து நீரு சீட்டு. பீகார் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஜல் ஜீவன் ஹரியாலி. அதே மாதிரி குஜராத் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுஜலாம் சுபலாம் சல் அப்படிங்கிற திட்டம். ஹரியானா அப்படின்றத எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜல் ஹை ஜீவன் ஹை அப்படிங்கிறது. ஸோ ஆன்சர் வந்து உங்களுக்கு 7 இருக்குது. அடுத்து 36வது கேள்வி. மத்திய அரசு அப்படிங்கிறது வரவு செலவு திட்டத்தை தயாரிப்பது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது எது நிதிக்குழுவோட பணி இல்லைன்னு கேட்குறான். இதுதான் பணி இல்லை, மிச்சம் எல்லாமே பணியாக இருக்குது. நிதிக்குழுனாவே ஆர்டிகல் 280 281 ஞாபகம் வச்சுங்க. 37வது கேள்வி. உயரும் வங்கி வட்டி வீதம் வணிகர்களிடையே கடன் பெறும் ஆர்வம் குறைந்து விடுகிறது அப்படிங்கிற. அதுக்கப்புறம் பணவீக்கத்தை கட்டுப்படுத்த RBI வங்கி வட்டி வீதத்தை உயர்த்துகிறது. அதே மாதிரி வங்கி வட்டி வீதம் பொருட்களின் விலை உயர்வை கட்டுப்படுத்துகிறது. 1 2 3 சரிங்க. இது வந்து RBI பொறுத்து கேட்டிருக்காங்க. 11வது ஐந்தாண்டு திட்டம், இது டைரக்ட் கொஸ்டின். ஸோ 8.2. 11வது ஐந்தாண்டு திட்டம் அப்படிங்கிறது வந்து 8.2% அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. 39வது கேள்வி. ராக்னர் நூக்ஸ். இந்த ராக்னர் நூக்ஸ் அப்படின்னாவே மூலதன ஆக்கத்தை அதிகப்படுத்துவது, அதாவது இன்க்ரீசிங் த ரேட் ஆஃப் கேபிட்டல் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறத ஆன்சர். அடுத்து 40வது கேள்வி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இதில் எது கரெக்டு இன்கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து C 1 3 சரிங்க. 1 3 சரினா அது 1 என்னது 1962 சென்னை மாநில பெயர் மாற்று சட்டம் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது, அது 1962 சரி. அதே மாதிரி 1968 பேரறிஞர் அண்ணா ராஜ்யசபாவிற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார் அப்படிங்கிறது. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 1967 68 இதில் எது வந்து தவறாக இணைக்கப்பட தேர்ந்தெடுக்கிறோன்றானா, ஏன்னா அவர் 67 68 69 நம்முடைய முதலமைச்சராக இருக்கிறார். அவர் இங்கே போய் ராஜ்யசபாவில் தேர்ந்தெடுக்கப்படப்படுறார். அப்போ அது தவறு. 1962ன்றது சென்னை மாநில சட்டம் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது தவறுங்க தாங்க. ரெண்டுமே தவறு, மிச்சம்லாம் சரி. அடுத்த கொஸ்டின் அப்படிங்கிறது நம்ம வந்து 41 பார்க்குறோம். 41 அப்படிங்கிறது தமிழ்நாடு பெண்கள் அப்படிங்கிறது வந்து மாநாடு நீலாம்பிகை அம்மையார் தலைமையில் சென்னையில் நடைபெற்றது அப்படிங்கிறது வந்து சரி. அதே மாதிரி இந்த மாநாட்டில் சாதிய வேற்றுமை ஒழிப்பதற்கும் அதே போல் ராமசாமிக்கு பெரியார் என்ற பட்டம் கொடுக்கப்பட்டதுன்றது சரிங்க. ரெண்டுமே சரி, கூற்று காரணம் ரெண்டுமே சரின்றது. 42வது கேள்வி. 1919ஆம் ஆண்டு இந்திய அரசு சட்டத்தை இறுதி செய்வதற்காக அமைக்கப்பட்ட கூட்டு தேர்வு குழுவை லண்டனில் சந்திக்க சென்ற நீதி கட்சி உறுப்பினர் யார் அப்படின்னு கேட்டால், ஸோ நம்ம யாரை எடுத்துக்கலாம், ஆற்காடு ராமசாமி முதலியார் எடுத்துக்கிறோம். அவர் வர்றாரு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கோகா அப்பாராவ் அப்படிங்கிறவர் வர்றாரு. அதுக்கப்புறம் 3 ராமலிங்கம் அப்படிங்கிறவர் கிடையாது. 4th ஒன் அப்படிங்கிறவர் இருக்கார். யார்? SK துளசிராம். ஸோ இது கம்பல்சரி இருக்குது. SK துளசிராம் அப்படிங்கிறது ஆன்சர் அப்படிங்கிறத எடுத்துங்க. அடுத்து 43வது கேள்வி அப்படிங்கிறதுக்கு ஆங்கிலேய கம்பெனியாளர்கள் வீரபாண்டிய கட்டபொம்மனை ராமநாதபுரத்து ஆட்சியாளர்களின் அலுவலகத்தில் ஆஜராகுமாறு கேட்டுக்கொண்டார் அப்படிங்கிறது சரி. ஏன்னா ஜாக்சன் அப்படிங்கிற துறை ஆங்கிலேய கம்பெனியாருக்கு கட்ட வேண்டிய கப்பம் நிலுவையில் இருப்பதால் ஆட்சியாளரை சந்திக்குமாறு கட்டபொம்மன் கேட்டுக்கொண்டார். கூற்று காரணம் ரெண்டுமே சரி, சரியான விளக்கம் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். 44வது கேள்வி. ரத்தம் சிந்தாமல் எதுவும் செய்ய முடியாது. ஜப்பான் 20,000 வீரர்களை தியாகம் செய்ய தயாராக இருந்தது. ரஷ்யா. அந்த கேள்விக்கு ஆன்சர் வந்து சுப்பிரமணிய சிவாங்க. இது யாருன்னா சுப்பிரமணிய சிவா. அவரும் வஉசியும் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்லி பார்த்துருக்கோம். அது 19 அந்த 10 11களில். அடுத்த கேள்வி 45வது கேள்வி. மனித வளர்ச்சியில் பின்வரும் வெவ்வேறு நிலைகளை ஒழுங்கமைக்கவுன்றான். ஸோ முதல்ல இருந்த நிலையே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேடன் தான், வேட்டையாடினதுக்கு அப்புறம் தான் அவன் நாடோடியா வாழ்ந்தான். நாடோடியா வாழ்ந்ததுக்கு அப்புறம் தான் வந்து ஆயர் நிலை அப்படிங்கிறது. ஆயர்னா என்னது, அந்த கால்நடைகளை டொமஸ்டிகேஷன் பண்ண அதுக்கப்புறம் விவசாயம் பண்ண ஆரம்பிச்சான் அப்படிங்கிறது. ஸோ இது வந்து இந்த பேலியோலித்திக், மீசோலித்திக், நியோலித்திக், சாக்கோலித்திக் அப்படிங்கிற இடத்துல பார்க்குறோம். ஸோ 46வது கேள்வி அப்படிங்கிறத பாருங்க. உருவசியும் ஓவா பிணியும் செருவகையும் சேரா இயலவது நாடு அப்படிங்கிறார். நாட்டை வாழ்த்துவதையும் நாட்டு மக்களின் மேம்பாட்டை விரும்புவதையும் புலவர்கள் தலையாய கடமையாக கருதுகின்றனர். இது வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சரி, ஆனால் விளக்கம் வந்து தவறா இருக்கு அப்படின்றத எடுத்துங்க. 47 பகைவர் புல் ஆறுக எனும் தொடர் இடம்பெற்றுள்ள நூலுனா ஐங்குறு நூறுங்க. ஐங்குறு நூறு அப்படிங்கிறத 8 தொகை நூலில் வரக்கூடியது. 48வது கேள்வி. கிராம நிர்வாகத்துக்கு சிறப்பிடம் கொடுத்ததோர் அப்படிங்கிறது யாருன்னா கிராம நிர்வாகம் இங்கே சோழர்கள் தான். உத்திரமேரூர் கல்வெட்டு. ஸோ முதலாம் பராந்தக சோழன். இது முக்கியமாக ஞாபகம் வச்சுங்க. 56வது கேள்வி. சுற்றுச்சூழலில் நைட்ரஜன் அதிகமாக ஏற்றுவது இயற்கையான நைட்ரஜன் சுழற்சியில் ஏற்றத்தாழ்வை உண்டாக்குகிறது. சரிங்க. அதே மாதிரி இது சுற்றுச்சூழலில் கலந்து மாசாக மாறி மற்ற கரிமச் சேர்மங்களுடன் வினைபுரிகிறது. ரெண்டுமே சரி, சரியான விளக்கம். 58வது கேள்வி. ஸோ 58 பருவக்காற்று பற்றிய கூற்றுகளில் சரியானதை தேர்ந்தெடுக்கின்றான். பருவக்காற்று அதாவது அரேபிய கடல் மற்றும் வங்காள விரிகுடாவில் உள்ள காற்றழுத்த தாழ்வு நிலைகளால் பெரும்பாலான பருவமழை பொழிகிறது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சரி. அதே மாதிரி கடலோர
ஒன்று சரி. கடலோரத்தில் இருந்து தூரம் அதிகரிக்கும் போது மழைநளவும் அதிகரிக்கிறது அப்படிங்கிறது வந்து தவறு. அதே மாதிரி தென்மேற்கு பருவ மழையின் போது தமிழகத்தில் கிழக்கு கடற்கரை பகுதியில் வறண்டே காணப்படும், சரி, அது முக்கியமானது. அப்போ 1, 3ன்றது சரி, 2 தவறு. ஸோ அதுக்கப்புறம் நமக்கு 59வது கேள்வி பொறுத்துக்களை கேட்டிருக்காங்க. சுயாட்சி இயக்கம் அப்படின்னாவே ஹோம் ரூல் மூவ்மெண்ட் 100% தான். குடியரசு அப்படின்னு கேட்டாவே ஈவேரா ராமசாமி, முக்கியமானது. பெண்கள் சுதேசி சங்கம் அப்படின்னு கேட்டாவே அம்புஜதம்மாள். அதுக்கப்புறம் தேவதாசி முறை ஒழிப்பு அப்படிங்கிறது வந்து முத்துலட்சுமி ரெட்டி. இது டைரக்ட் கொஸ்டின். இது டைரக்ட் கொஸ்டின். 60வது கேள்வி, அதாவது கீழே கொடுக்கப்பட்டிலிருந்து தவறாக இணைக்கப்பட்டுள்ளதை தேர்ந்தெடுக்கன்றான். ஸோ தவறாக இருக்கிறது, அதாவது ட்விலைட் பிரிசனர்ஸ் அப்படிங்கிறது வந்து மீனாட்சி திவான்றாங்க, அது தப்பு. அதே மாதிரி தி ஃபைனல் ஃபயர்வெல் அப்படின்றது சித்தார்த்த தேவ் அப்படின்னு சொல்கிறாங்க, தப்பு. 1, 2 சரியாக இருக்குது, 3, 4 தவறாக இருக்குது. ஸோ ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். ஸோ டயர்டாக இருக்குது, ஒரு சின்ன பிரேக் எடுத்துகிட்டு மறுபடியும் இந்த கொஸ்டின்ஸு ஸோ டோட்டலாக உங்களுக்கு பிடிஎஃப் அனுப்பிச்சு தந்துடுறேன், செக் பண்ணிங்க. இது உத்தேசமான இது தான், ஆனால் கரெக்டாக இருக்கும், உத்தேசமானதான். இருந்தாலும் கவர்மெண்ட் ஆஃப் அந்த மாதிரி இருக்கக்கூடியது, டிஎன்பிஎஸ்சி கொடுக்கக்கூடியது தான் உறுதி அப்படிங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ ஓகே, மறுபடியும் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஒரு சில ஷார்ட் பிரேக் அப்புறம் அடுத்த அந்த மாதிரி ஒரு 100-140 கொஸ்டின்ஸ் இருக்குது, நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். உபயோகமாக இருக்குன்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச்.